எல்லாருமே காலையில் வேலைக்கு போயிடுவோம். அப்படி லீவ் ஆஃப் டே லீவெல்லாம் கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் வேஜஸ் கொடுப்போம். வேஜஸ் கொடுத்துட்டோன்னே என்ன பண்ணானுங்க, நேற்று வந்து எல்லா பயிலும் 6 மணிக்கு 7-8 மணிக்கு தான் ஆச்சா, எல்லா பயிலும் இங்கே வந்துட்டாங்க. லேடிஸ்லேருந்து இது வந்து அதே மாதிரி காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் காலேஜ் விட்டு நம்ம ரவுண்டானால தான் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டேன்னா எல்லா கம்பளும் வீட்டுக்கு போகல, எல்லாமே உள்ள வந்துட்டாங்க. விஜய் பார்க்கலான்னு. ஆமா, விஜய் பார்க்கலாம். பேச்செல்லாம் கேட்கல, எங்கேயும் 2 நிமிஷம் தானே பேசுறாங்க. அதுவே இருக்குது. ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்தாங்க. இதெல்லாம் கூட்ட நெரிசல் ஒன்றும் பண்ண முடியல. போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறதுலாம் போய் ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுக்காக அவங்க ஒதுக்குனாங்க. அவ்வளோதானே. அது எங்க இந்த இடத்துல தான் அந்த ஜென்ரேட்டர் போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? நான் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். ஜென்ரேட்டர் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்க வர்றதுக்காக தான் ஒதுக்குனாங்க. அதை வந்து அவங்க வாலண்டியர்ஸே பண்ணாங்க. சனிக்கிழமை வைக்காம வேற தேதியில வச்சிருந்தா எந்த தேதியில வச்சிருந்தாலும் நடிகர்கள் வருவாங்க. அதெல்லாம் ஒரு நேரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தா குறிப்பிட்ட இப்போ 12 மணிங்கிறாங்க. எந்த அரசியல் தலைவரும் 1 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். அது ஒன்றும் ஃபால்ட்டு கிடையாது. ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்துட்டு அது பிரச்சனையாக இருந்துங்க. ஆஃப்டர் 6ங்கிறது தான் எல்லாருமே ஆஃபீஸ் போக்குவரத்து எல்லாம் முடிகிற டைமு. எல்லாமே நடிகரை பார்க்கலாங்கிற ஒரு இடத்துல வந்துட்டாங்க. வந்தாங்க, ரைட்டு, சம்பவம் ஆகி போச்சு. இவர் வந்து இங்கேருந்து தாண்டதுக்குள்ள இந்த மெசேஜ் தெரிஞ்சிருக்கும். யாருக்கு? விஜய்க்கு. அதை வந்து ஒரு அவங்க கட்சி தொடர்ந்து தானே அடிபட்டிருக்கான். வந்து ஒரு ஆறுதல், ஒரு இரங்கல் கூட சொல்ல, நேராக திரும்பி போய் அங்கேருந்து ரிப்போர்ட்டரையும் சந்திக்கல, மெட்ராஸ் போய் ரிப்போர்ட்டரை சந்திக்கல, வீட்டுக்குள்ள போய் இதயம் ஒருங்கிருச்சுங்கிறார். இங்கே செத்து போயிட்டாங்க, அவருக்கு இதயம் ஒருங்கிருச்சுங்கிறார். ஆனா இங்கதான் இருக்கிறாரு, பக்கத்துல தான் இருக்காரு. அந்த டைம்ல திருச்சியில இதாவது மெட்ராஸே போயிட்டாரு 10 மணிக்கெல்லாம். இங்கிருந்து போனவர் திருச்சி போயிட்டு ரிப்போர்ட்டர் கூப்பிடுறாங்க, ரிப்போர்ட்டருக்கு பேட்டி கொடுக்கல, தலையை குஞ்சிக்கிட்டே போயிட்டாரு. மெட்ராஸில் இறங்குறாரு, ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, அதுக்கும் பதில் சொல்ல உள்ளே போயிட்டாரு. உள்ளே போயிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ராத்தில் பதிவு இதயம் ஒருங்கிருச்சு. இங்கே செத்து போயிட்டாரு. இதயம் ஒருங்கி என்ன பண்ணுறது? விஜய் என்ன பண்ணிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன ஸ்பாட்ல நிற்கிறீங்க? மற்ற அரசியல் இடம் வச்சுங்க, ஸ்பாட்ல வந்து நிற்பான். தன் தொண்டை அடிபட்டா செத்துட்டான். நீ ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எல்லாம் சிஎம் நைட்டா வந்துட்டு போனார்ல. இங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏ, எக்ஸ்-மினிஸ்டர் எல்லாருமே அங்கே போய் நின்னாங்களே களத்தில். உங்கள் கட்சிக்கார எவனா நின்னானா? பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் நின்னான். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த இடத்துல நின்றுருக்கணும்ல, ஒரு ஆறுதல் சொல்ல. எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நடந்து போச்சு. ஏதாவது செஞ்சுருக்கணும்ல. இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் நைட்டா வந்து பார்த்து என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிருக்காரு. உனி இங்கே லோக்கலில் தாண்டதுக்குள்ள உனக்கு இந்த மெசேஜ் வந்துருக்கும். மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தாங்களா? இந்த லோக்கல் மாவட்ட செயலாளர் ஒன்றியம் ஏடிஎம்கேல வந்திருக்காங்க. தாவேக்கெல்லாம் அவங்க இல்லை. தாவேக்கெல்லாம் அங்கே வந்திருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க நிலைமையே வேறையா இருந்திருக்கும். என்ன ஜிஹெச்ல நிலைமையே வேறையா இருந்திருக்கு. அவங்களாம் வந்திருந்தாலும் இல்லை வந்தது அடிச்சிருப்பாங்க மக்கள். நிலைமை வேற இருக்குன்னு எனக்கு தெரியாது. அடிப்பாங்களா இல்லை புத்தகம் கொடுப்பாங்களா நான் சொல்ல வயரில். அங்கே என்ன பிரச்சனையாலும் ஏடிஎம்கேல வந்திருக்காங்க, டிஎம்கேல வந்திருக்காங்க, மற்ற கட்சியெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. டிவிகே சார்பாக யாரும் வந்த மாதிரி நாங்கள் டிவியில் பார்க்குறோம்.